இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு மலைப்பாம்பு ஒரு பெரிய மரத்துக்கு கீழ சிக்கி துடிச்சிட்டு இருந்துச்சு. அதோட வயிறு மோசமா கிழிஞ்சு போனதுனால, அதால அசையக்கூட முடியல. அப்ப அந்த வழியா வந்த ஒரு வயதான கொரில்லா தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த மரத்தை அப்புறப்படுத்துது. எந்த பயமும் இல்லாம தன்னோட கையாலே அதோட காயத்தை தொட்டு ரத்தத்தை நிப்பாட்ட முயற்சி பண்ணுது. கடைசில அந்த மலைப்பாம்பு உயிர் பிழைக்குது. ஆனா முழு பலத்தையும் யூஸ் பண்ணதுனால அதோட 2 கைகளுமே மரத்து போகுது. ரொம்ப வீக் ஆகி மரத்துல உட்கார்ந்து மூச்சு வாங்குது. அப்போ கூட அது மனசுல ஒரு சந்தோஷம். ஒரு உயிர காப்பாத்தி நம்ம கடமைய நிறைவேத்திட்டோம். ஆனா கதையில இப்ப தான் ட்விஸ்ட்டே. கொஞ்ச நேரத்துல அந்த மலைப்பாம்பு அமைதியா திரும்பி வருது. அதோட மனசுல கொஞ்சம் கூட நன்றி உணர்வே கிடையாது. கொரில்லாவோட உடம்ப இறுக்கமா சுத்த ஆரம்பிக்குது. எலும்புகள் ஒவ்வொன்னா நொறுங்குது. பாவம் அந்த வயதான கொரில்லாவால எதுவுமே செய்ய முடியல. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மலைப்பாம்பு தன்னோட பசிக்காக தாக்கல. இந்த நேரத்துல தாக்குனா இந்த கொரில்லாவால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாக்குது. சைக்காலஜில இத ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பிரெடேஷன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ன்னு நம்பி அவங்களோட லோனுக்கு நீங்க செக்யூரிட்டி கையெழுத்து போட்டிருப்பீங்க. ஒரு